அதாவது சென்ற வாரம் சொல்றதோட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நம்ம யாருடைய சரிதம் பார்க்க ஆரம்பித்தோம்? மெய்வழி ஜெயமதுர ஆனந்தர் அவர்கள். ஸோ அவங்க சரிதத்துல அவங்க பள்ளி ஆசிரியரா இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 எம்ஏ படிச்சிருக்காங்க. இளமையிலேயே அவங்க எப்படி ஞான வேட்கை இருந்தது, மெய்வழி சாலைக்கு பயணம் பண்ணது, தொடர்ந்து தெய்வம் அவர்களை தரிசித்தது, அப்ப அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அப்ப முதல் முதல்ல நடந்த சம்பாஷணை, அங்க இருக்கக்கூடிய இவங்க தெலுங்கு மொழியில அவங்களுடைய பள்ளி படிப்புலாம் இருந்ததுனால தமிழ் படிக்க தெரியுமான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல. அங்க இருக்கக்கூடிய ஒரு வாசக பலகை, அதாவது பகுதாது மாமணி அவர்களுடைய ஒரு வாசகம். பகுதாது மாமணின்னா, பகுதாதுன்னா பாக்தாத்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஊர். பகுதாது மாமணி என்று சொல்வது யார் என்றால் கௌதுல் ஆலம் அவர்கள். அவங்களுடைய திருவாக்கியத்தை ஆலயத்தில் எழுதி வச்சிருந்திருக்காங்க. அப்போ மெய்வணக்கத்திற்கு உதவாத நீ பெற்றிருக்கும் ஞானம் உன்னை பாச நரக அவஸ்தைக்கே கூட்டிச் செல்லும். மெய்வணக்கத்தோடு இணைந்து நீ பெற்றிருக்கும் புனித ஞானம்தான் உன்னை மோட்ச சாம்ராஜ்யமான 4ஆம் பதத்திற்கு இழுத்துச் செல்லும் என்ற அவங்களுடைய வாக்கியம். அதை இந்த வாக்கியத்தை அவங்க படிச்சதுக்கு அப்புறம் என்ற கௌதுல் ஆலம் அவர்களின் திருவசனத்தை நான் உறக்க வாசிக்க கேட்டு புன்னகை பூத்தார்கள். அது நேரம் அவர்கள் சுமார் 2 மணி நேரம் பேசி அருளினார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், என்ன நல்லா பேசினாங்க தெய்வம் அவர்கள். விரைவில் திருமணம் செய்து கொள்வோம்னு உறுதிமொழி கொடுத்து தெய்வம் அவர்கள்கிட்ட சேர்ந்துக்கிறாங்க. அதாவது நீங்கள் இருவரும் ராஜகம்பீரத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என தெய்வம் அவர்கள் உத்தரவு கொடுத்தாங்க. அப்போ சபையில் அங்கத்தினர் அடுத்தது. அதற்கு மறுநாள் 28/8/1963 அன்று ஆண்டவர்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ராஜகம்பீரத்திற்கு திக்விஜயம் செய்தார்கள். 1963 தெய்வம் அவர்கள் ராஜகம்பீரத்துக்கு அருள்றாங்க. நாங்களும் மெய்வழி வேதமுனி அனந்தர் உள்ளிட்ட சாலைவாசிகள் பலரும் ராஜகம்பீரம் சென்றோம். ஆண்டவர்கள் நீண்ட அங்கி, வெற்றி தலைப்பாகை அணிந்து காரிலிருந்து தேவகுமாரர்கள் பிரதான சீடர்கள் புடைசூழ விழா பந்தலுக்கு ராஜகம்பீரமாக எழுந்தருளினார்கள். அக்காட்சி பசுமரத்தாணி போல் என் நினைவில் நின்றுவிட்டது. எதுவே என்னும் கேளும் சிங்கா என்னும் மெய்ஞான பகுப்பு பாட்டும் ஐமணி பொதிகை தெய்வ திருப்பாடல்களின் திரட்சியும் வாசிக்க பெற்றது. நாங்கள் மெய்வழி சபை அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ள பெற்றோம். எங்களுடன் பல புதிய அங்கத்தினர்கள் சபையில் சேர்ந்தனர். மெய்வழி உறங்காப்புலி அனந்தரும் ராஜகம்பீரத்தில் சில நாள் இடைவேளைக்கு பின் மீண்டும் அங்கத்தினராக சேர்த்து கொள்ள பெற்றார். சபை முடிந்த பின் ஆண்டவர்களிடம் உத்தரவு வாங்க சந்நிதியில் நின்ற போது அடிக்கடி வந்து போகணும் என்று அருள் பாலித்தார்கள். காஷாய தீட்சை. பின் செப்டம்பர் மாதம் ஒரு நாள், எங்கேயடா வாத்தியார்கள் அங்கத்தினராகி சென்றார்களே, கிணற்றில் போட்ட கல் போல் இருக்கே என்று ஆண்டவர்கள் எங்களை குறித்து வினவியுள்ளார்கள். இதனால் மெய்வழி வேதமுனி அனந்தர் எங்களை கடிதம் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் நினைவு தெய்வத்திற்கு வந்துள்ளது, ஆகவே சீக்கிரம் சாலை வரவும் என்று தெரிவித்தார். ஆகவே அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் நாங்கள் இருவரும் மீண்டும் சாலை சென்று ஆண்டவர்களிடம் காஷாய தீட்சை பெற்றோம். வட ஆற்காடு மாவட்டம் வேலூரில் இரட்டிப்பு சீரா அணிந்த முதல் நபர் நான் என்பதில் பெருமை கொண்டேன். 1964ஆம் வருடம் தை மாதம் பொங்கல் திருவிழாவிற்கு சாலை சென்றோம். பிரம்மோபதேசத்திற்கு உத்தரவு வாங்க நின்ற போது திருமணமாகாத காரணத்தால் காரியதேசிகள் எங்களை தடுத்து விட்டார்கள். பிரம்மோபதேச தீட்சை. 1964ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவில் எனக்கு சாலையம்பதியில் பிரம்மோபதேச தீட்சை ஆண்டவர்களின் கிருபா கடாட்சத்தால் அருளப்பட்டது. என்னோடு சபையில் சேர்ந்த மெய்வழி காந்தமுனி அனந்தர், மெய்வழி சந்திரோதய அனந்தர், மெய்வழி சந்திரகாந்த அனந்தர், மெய்வழி சிவமுனி அனந்தர், மெய்வழி பஞ்சாட்சர் அனந்தர் உள்ளிட்ட 22 பேர்கள், அதாவது 14 ஆண்கள் 8 பெண்கள் அனைவரும் இந்த தீட்சா குழுவில் புனல் ஜென்மம் அருளப் பெற்றோம். பின்னர் நான் அடிக்கடி சாலைக்கு சென்று படிப்படியாக பல மேல்நிலை வாய்ப்புகளை பெறும் பேர் பெற்றேன். அதாவது பாத தீட்சை, தேவி தீட்சை என்கிற உபநிடத தீட்சை, அருளமுத தீட்சை, சங்கு சக்கர தீட்சை, பிண்ட உற்பத்தி அறுத்தடைத்த வாசல், அகர ஏகாட்சர தீட்சை, பூராட தீட்சை, கீழ்நாமம் அணியும் பேறு, தீட்சா நாமம் பெறுதல், ஜீவரட்சிப்பு காணிக்கை சமர்ப்பித்தல் நிறைவேறியது. இதற்கிடையில் என் திருமண ஏற்பாடு முடிந்த நிலையில்
நான் ரட்சிப்பு சீரா அணிய நேர்ந்ததின் காரணமாக அந்த திருமணம் தடைபட்டு நின்றுவிட்டது. அது பற்றி என் பெற்றோரும் உறவினர்களும் என் மீது குறைப்பட்டனர். சாலைவாசியாதல் 1964ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவில் பிரம்மோபதேசம் அருளப் பெற்ற பின் நான் பணியாற்றி வந்த வேலூர் வெங்கடவன் பள்ளி ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சாலையம்பதியை அடைந்தேன். என்னுடன் உபதேசம் பெற்ற மாவட்ட அரசினர் பள்ளிகளில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல்ஸ், அதில் பணியாற்றி கொண்டிருந்த மெய்வழி காந்தமுனி அனந்தர், மெய்வழி சந்திரோதய ஆனந்தர், மெய்வழி சந்திரகாந்த அனந்தர், மெய்வழி சிவமுனி அனந்தர் ஆகிய அனைவரும் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு திருச்சி மாவட்டத்தில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருந்தோம். என்னை தவிர மற்ற அனைவருக்கும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போர்டு பள்ளிகளில் பணி நியமனம் கிடைத்தது. பட்டப்படிப்பில் தெலுங்கு மொழியில் பயிற்சி பெற்றதினால் எனக்கு உடனடியாக பணி நியமனம் கிடைக்கவில்லை. 1965 அக்டோபர் மாதம் எனக்கு புதுக்கோட்டை அரிமளம் அடுத்த கழனிவாசலில் பணியில் சேர்ந்தேன். ஆனால் எனது பயிற்சி மொழி தெலுங்கு என காரணம் காட்டி அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் பள்ளியாண்டு முடிவிலேயே எனக்கு வேலை பறிபோய்விட்டது. ஆகவே திருச்சி டுட்டோரியல் கல்லூரியில் ஆசிரியராக ஒரு வருடம் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றினேன். திருச்சியிலிருந்து வாரந்தோறும் மெய்வழிச்சாலை சென்று ஆண்டவர்களை தரிசனம் செய்து வந்தேன். அது சமயம் 1/5/1965. ஆண்டவர்கள் திருச்சி கியாபே விஸ்வநாதம் மேல்நிலைப் பள்ளியில் விஸ்வநாத உயிராணி திருவசனம் அருளிச் செய்தார்கள். அதை நேரடியாக கேட்கின்ற பேறு பெற்றேன். அந்த நிகழ்ச்சிக்கு தமிழறிஞர் திரு கியாபே விஸ்வநாதம் தலைமை தாங்கினார். சாலையம்பதியில் மெய்வழி சண்டிகேஸ்வர அனந்தர், அதாவது டாக்டர் மெய்வழி பானு அனந்தரின் தூளத்தந்தை மற்றும் மெய்வழி பிரகாசக்கொடி அனந்தர், அதாவது மெய்வழி ஜனகஜனானந்தர் அவர்களுடைய மாமனார் ஆகியோர்களின் ஜீவப்பிரயாண வைபவங்களை காணும் பேறு பெற்றேன். ஒருமுறை மெய்வழிச்சாலை பொன்னரங்க தேவாலயத்தின் கூரை மேல் போர்த்த சில தார்பாய் கட்டுகள், டார்ப்ளின் பண்டில்ஸ் சென்னையிலிருந்து கீரனூர் வரை ரயிலில் வந்ததை கையெழுத்திட்டு வாங்கி வர என்னை ஆண்டவர்கள் அனுப்பினார்கள். அவற்றை சாலைக்கு கொண்டு வர இரட்டை மாட்டு வண்டியில் மெய்வழி வேல்பாண்டி அனந்தரையும் அனுப்பியிருந்தார்கள். அவற்றை சாலைக்கு கொண்டு சேர்த்தோம். சர்வாகம கிரந்தம். சர்வாகம கிரந்தத்தின் பிரதி திருப்பதி வேங்கடவன் பல்கலைக்கழக நூலகத்தில் இருப்பதாக ஆண்டவர்களிடம் சபை அங்கத்தினர் ஒருவர் விண்ணப்பிக்க, அதற்காக ஆண்டவர்கள் உத்தரவின் பேரில் திருப்பதி சென்று முயற்சி பலிக்காமல் சாலை திரும்பினேன். அதற்குள் மெய்வழி வைஷம்பாயன் அனந்தர் என்ற மூத்த பிறவியர் மூலமாக அப்பிரதி ஆண்டவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர்கள் எனக்கு பிரசாதம் வழங்கி தேற்றினார்கள். காகபுசுன்ற பிரான் தீர்க்க தரிசனமாக இயற்றி அருளிய ஜீவ மந்திரம் கும்பகோணத்தில் டாபிர் தெருவில் ஒரு சௌராஷ்டிரா பிராமணரிடம் இருந்தது. அதனை பெற பல முயற்சிகள் செய்தும் பலிதமாகவில்லை. பிறகு மெய்வழி பிரகாசக்குடி ஆனந்தர் அவர்கள் முயற்சியால் புசுன்ற பிரான் தீர்க்க தரிசனமாக அருளியிருந்த 2 லட்சம் கிரந்தங்களில் ஒரு பகுதி ஆண்டவர்களிடம் சமர்ப்பிக்கப்பெற்றது. 1966 என் தந்தையார் சாலையம்பதி வந்து ஆண்டவர்களை தரிசித்தார். நிரந்தர பணி கிடைக்காததால் சாலையை விட்டு நான் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். சுமார் ஓராண்டு காலம் சாலைக்கு செல்ல முடியவில்லை. மெய்வழி காந்தமுனி அனந்தர் NCC பயிற்சியின் நிமித்தம் நாக்பூர் செல்லும் வழியில் சென்னையில் ஒரு நாள் என் வீட்டில் தங்கினார். பயிற்சியில் ஒரு நாள் என் வீட்டில் தங்கிச் சென்றார். நான் அவரிடம் ஆண்டவர்களுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்பினேன். என்னடா அவன் காணிக்கை கொடுத்து அனுப்பியுள்ளான், திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறானாமே, காட்டில் இந்த கிழவன் இருப்பதை மறந்துவிட்டானா என்று ஆண்டவர்கள் அருளியதாக மெய்வழி காந்தமுனி ஆனந்தர் கடிதம் மூலமாக எனக்கு தெரிவித்தார். 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என் திருமணம் நிகழ்ந்தது. பத்திரிகையை சாலைக்கு அனுப்பியிருந்தேன். 1968 ஆண்டவர்களின் வேலூர் நகர முதல் விஜயத்தின் போது என் மனைவி யசோதையை அழைத்துச் சென்று ஆண்டவர்களை தரிசனம் செய்தேன். இந்த விஜயத்தின் போதே என் மனைவி சபையில் அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ள பெற்றார். பின்னர் சாலையில் காஷாய தீட்சை பெற்று படிப்படியாக பல மேல்நிலை தீட்சைகளையும் பெற்று அனந்தகி பட்டமும் அருளப் பெற்றார். நூற்பயன். உலக கல்வியில் கல்லூரி படிப்பு வரை தெலுங்கு மொழியில் பயின்றிருந்தாலும் தேவாதி தேவர் திலகபிரான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அவதரித்துள்ள தமிழ் மொழியில் சரளமாக புழங்க அவர்கள் திருவருள் கூட்டி வைத்தது. பின்னாட்களில் தேவாரம், திருவாசகம், சைவ சாஸ்திரங்கள், சைவ சித்தாந்த நூல்கள், வைணவ வேதங்கள், உபனிஷத்துக்கள் உள்ளிட்ட பல தெய்வீக நூல்கள் ஆண்டவர்கள் திருவருளால் பயிலும் பேறு பெற்றேன். 1964ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையின் போது சாலையம்பதி சென்று பாராவணக்கம் முதல்
பாராவணக்கம் முதல் அனைத்து வணக்கங்களிலும் பங்கு பெறும் பேறு பெற்றேன். ஆண்டவர்களின் திருவருளால் இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்தது. அது ஒரு பொற்காலம். 1968, 1970 அந்த போன்ற ஆண்டுகளில் ஆண்டவர்கள் வேலூருக்கு விஜயம் செய்தபோது தாய் தந்தையரை அழைத்துச் சென்று தரிசனம் செய்வித்தேன். பின் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் வசித்து வந்தபோது 20/4/1974 என் தந்தையார் மறைந்ததை கேள்வியுற்ற நான் ஆற்றுப்படுத்த முடியாத அளவு அழுத வண்ணம் நேரே சாலையம்பதி செல்ல கீரனூர் அடைந்தேன். பஸ் வசதி இல்லாததால் அங்கிருந்து சாலைக்கு நடந்தே சென்றேன். அப்போது சில நாட்களாக ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு வராமல் திருமாளிகையிலிருந்து வந்தார்கள். நான் வெளியே உருக்கமாக அழுது தோத்திரம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர்கள் திருவுள்ளம் கனிந்து என்னை திருமாளிகைக்கே அழைத்து தரிசனம் தந்தருளினார்கள். அவர்களிடம் அழுத கண்ணீர் சிறிதும் மாறாமல் தூளத் தந்தையார் மறைந்த விவரம் கூறினேன். உன் தந்தை என்னிடம் வந்து சேர்ந்து விட்டானடா என்று கூறி அருளினார்கள். என் தந்தை மெய்வழி சபையில் சேராது இருந்த போதிலும் அன்னாரை ஆண்டவர்கள் ஆட்கொண்ட தனிப்பெரும் கருணையை நினைந்து உருகி தொழுது நின்றேன். என் மனைவி பெரிய மகனுடன் குடியாத்தம் சென்று மண்மறைவில் கலந்து கொண்டு என் தந்தையாரின் தூளபிம்பத்தில் இருந்த பரிசுத்த ஜீவப்பிரயாண அடையாள காட்சிகளை விவரித்து 6 பக்கங்களில் எழுதி சாலைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். குறிப்பாக தந்தையார் அதன் நெற்றியில் சாற்றிய திருமண் நாமம் மீண்டும் மீண்டும் துளிர்த்த வியர்வை துளிகளினால் அழிந்ததை பார்த்த அந்த வீதி மக்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டதையும் குறிப்பிட்டிருந்தார். இக்கடிதத்தை ஆண்டவர்கள் சந்நிதியில் மெய்வழி வேதமுனி அனந்தர் வாசித்தார். ஆண்டவர்கள் உத்தரவுப்படி தந்தையாரின் 40ஆம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி சந்நிதியில் கொண்டாடினோம். தொடர்ந்து வருடப்பூர்த்தியும் செய்து வரலானோம். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு 1975ஆம் ஆண்டும் என் தாயாரை சாலைக்கு அழைத்துச் சென்று தெய்வ தரிசனம் செய்வித்தேன். அவரும் அங்கத்தினராகி காஷாய தீட்சையும் பெற்றார்கள். ஆண்டவர்களுக்கு ஜீவரட்சிப்பு காணிக்கையையும் என் தாயார் சமர்ப்பித்தார்கள். என் மனைவி மெய்வழி யசோதை அனந்தகியின் தாயார் முனியம்மா 1974இல் திருக்குமாரர்களின் திருமணத்தின் போது சாலைக்கு வந்து தெய்வ தரிசனம் பெற்று அங்கத்தினராகி காஷாய தீட்சையும் பின்னர் பிரம்மோபதேசமும் அருளப் பெற்றார். என் தம்பி மெய்வழி ராமமூர்த்தி நாயுடு 1965இல் ஆண்டவர்களை தரிசனம் செய்து அங்கத்தினராகி பிரம்மோபதேசம், பாத தீட்சை, தேவி தீட்சை ஆகிய மேல்நிலை வைப்புகள் அருளப் பெற்றார். அவர் கீரனூர் உயர்நிலைப் பள்ளியில் மேத்ஸ் பிடியாக பணியாற்றி வந்தார். மெய்வழி வேதமுனி அனந்தர் எங்களுக்கு முன்னோடியாக விளங்கிய பிறவியர் மெய்வழி வேதமுனி அனந்தர் கல்வி, கேள்வி, சங்கீத வாத்திய கருவிகள் வாசித்தல், இசை, இலக்கியம், யோக பயிற்சி உள்ளிட்ட பல துறைகளில் எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமான நிபுணத்துவம் பெற்றிருந்தார். ஆண்டவர்களுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து வந்தார். 1963இலிருந்து 1998இல் பணி ஓய்வு பெறும் வரை 35 வருடங்களாக சாலைவாசியாக இருந்தார். பிள்ளைகள் நாமகரணம் 1971ஆம் ஆண்டு பிறந்த எங்கள் மூத்த மகனுக்கு ஆண்டவர்கள் சாலை சிவச்செல்வம் என்று நாமகரணம் சூட்டி அருளினார்கள். 1975 அக்டோபரில் பிறந்த இளைய மகனுக்கு இறுதி பெரிய முகூர்த்தமாகிய 1976 ஜனவரியில் நடந்த பொங்கல் திருவிழாவில் சாலை சிவத்துறைவன் என்று நாமம் சூட்டி அருளினார்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்து அரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. திருவருட்பா. குருவாழ்க, குருவே துணை. குறிப்பு: மெய்வழி ஜெயமதுர அனந்தர் BA-BT, MA ஆங்கிலம், MA வரலாறு, MEd ஆகிய பட்டங்களை பெற்றவர். ஆங்கிலத்தில் மிகுந்த புலமை கொண்டவர். சில பள்ளி பாடங்கள், கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கான பொது அறிவு நூல்கள், ஆங்கில அகராதி டிக்ஷனரி ஆகியவற்றிற்கு நூலாசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் எடிட்டராகவும் இருந்துள்ளார். இவர் 18/4/2024 அன்று பரிசுத்த ஜீவப்பிரயாணமாகி மறுநாள் காலை 10:30 மணி அளவில் மேவெளிச்சாலை பொன்னரங்க தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பெற்ற காஷாய தீர்த்தம் அருந்த கொடுத்து சென்னை கூடுவாஞ்சேரி அனந்தர்கள் அடக்கத்தலத்தில் மண்மறைவு செய்யப்பெற்றார். இந்த அனந்தர் மாமா பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு ஃபுல்லாக அவங்க கிட்ட நான் இந்த நூல் போடும்போது தனிப்படவே அவங்க கிட்ட கேட்டு அவங்க ஒன்று ஒன்றா விவரித்து சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க வரலாறுல ஒரு பகுதி யமனை வென்ற அனந்தர்கள் நூலில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் அது ரொம்ப சுருக்கமாக இருந்தது. நான் அவங்கள முதல்ல சந்திக்கும் போது ஒரு ட்ரெயினில் சந்திச்சேங்க மாமா அவர்கள். நான் அப்போ வந்து
இங்கே வெஸ்ட் பெங்காலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சிலிகுடின்ற ஒரு இடத்துல. அங்கேருந்து இங்கே ஒரு திருவிழாவுக்காக வந்திருக்கேன் இங்கே சாலையம்பதிக்கு. அப்போ நான் வரும்போது திருச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயினில் வர மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அப்போ தான் முதல்ல மாமா அவர்களை சந்திக்கிறேன். அப்புறம் நாங்கள் ஒரே ஹோட்டலில் போய் பசியாடுறோம் இங்கே திருச்சியில். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மீண்டும் சாலையம்பதி வரோம். அப்போ பேசிக்கிட்டு வரும்போது சொன்னாங்க, நான் கேட்டேன், மாமா நீங்கள் ஜெயமதுர அனந்தர்னு சொன்னோடனே நீங்கள் யமனை வென்ற அனந்தர்கள் நூலில் உங்களுடைய சரிதம் வந்திருக்கேன். ஆமாப்பா, நான் நிறைய கொடுத்துருந்தேன், அவங்க ஒரு பகுதி மட்டும் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு அப்பா அவர் சொன்னார். இது நடந்தது 2007-8 இருக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீப காலத்துல தான், அதாவது ஒரு 2021 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 21 கூட இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒரு 22 23 அந்த காலகட்டங்கள்ல மாமா அவர்கள் கிட்ட அவங்க சரிதத்தை கொஞ்சம் நீங்க நிறைய இருக்குன்னு சொன்னீங்களேன்னு ஃபுல்லா கேட்கும்போது நிறைய கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டா எடுத்து இந்த ஃபுல்லா கொடுத்தாங்க. இதை கேட்டு கடைசியா இந்த குறிப்பு எழுதும்போது கூட அவங்க வந்து, ஏன்பா நம்மளுடைய பெருமையெல்லாம் வேணாம் எழுதக்கூடாது அப்படின்னாங்க. இல்ல மாமா, நீங்க எழுதுற மாதிரி இல்ல, நாங்க தான் குறிப்பா எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பை நான் எழுதுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் எழுதி முடிச்சு அவங்க கம்ப்ளீட்டா பூர்ணமா முடிச்சாங்க 2024. அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்த ஜீவப்பிரியான் ஆயிட்டாங்க. ஸோ இந்த நூல் போடும்போது அவங்க கிட்ட கேட்டோம், கம்ப்ளீட்டா கேட்டு கேட்டு தொகுத்தது. அதுக்கப்புறம் அவங்க ஜீவப்பிரியானான குறிப்பையும் இதில் எழுத வேண்டியதாயிடுது. நூல் பிரிண்ட் பண்ணும்போது அவங்க அடக்கமாயிட்டாங்க ஆக்சுவலா. இவ்வாறு 18/4/2024 அன்று பரிசுத்த ஜீவப்பிரயாணமாகி மறுநாள் காலை 10:30 மணி அளவில் நெய்வழிசாலை பொன்னரங்க தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பெற்ற காஷாய தீர்த்தம் மருந்த கொடுத்து சென்னை கூடுவாஞ்சேரி அனந்தர்கள் அடக்கத்தலத்தில் மண்மறைவு செய்யப்பெற்றார். அவங்க மாமா கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அவங்க தெய்வத்தை நினைச்சு ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப உருக்கமா அவங்களால அழுகாம அவங்களால பேசவே முடியாது. இப்படி ஒரு பர்சனலா நாங்க வந்து மீட் பண்ணும்போது பல தடவை இது நடந்திருக்குங்க. நம்ம தோத்திரம் பண்ணி தெய்வத்தை வணக்கத்தோடு நிறைவு பண்றோம் நம்ம. புகழும் தீர்த்து கைதை போல மூவா திகழும் பரம்பரையிலே சன்மார்கனிலே மேலே இடங்களே தருமவரா சிவஜி சிம்மாசன குமாரா மாவதி மன்றாட இவரை சங்கார நதிடாளா முகதி விடங்கவரும் முத்தே நாட்டின் மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். மீண்டும் சந்திப்போம். சீக்கிரமா இந்த ஜீவன் முத்திரைகள் சுயசரிதம் நூல் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன், நம்ம அண்ணா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். நல்லது. எல்லாருக்கும் நமஸ்காரங்க.